கர்த்தாவே தேவர்கள் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்கிறோம் என்றால் நம்ம யோனாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 1 நம்ம வாசித்தோம்னால் ஆண்டுடைய வார்த்தை யோனாக்கு வருகிறது. என்னவென்று பார்த்தீங்கன்னா, நினைவுக்கு போ என்று. நினைவு என்ற ஒரு ஊருக்கு போய் அங்க உள்ளதான அந்த மக்கள் உடைய அக்கிரமம் என் முன்பதாய் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி நீ அங்க போக வேண்டும் என்று ஆண்டவர் யோனாவுக்கு சொல்லுகிறார். ஆனால் யோனாவோ ஆண்டுடைய சித்தத்தின் மீறி அவன் தர்ஷீசுக்கு போகிறான். அவனுடைய பிரசனம் விட்டு அவன் விலகி போகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவன் போகிறதான வேளையிலே அவன் அங்க ஒரு படகை கண்டு, தர்ஷீசுக்கு போகிறதான ஒரு படகை கண்டு அங்க போய் அவன் அந்த டிக்கெட்டை வாங்கி அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் தர்ஷீசுக்கு ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு அவன் விலகி போகிறதான ஒரு காரியத்தை நம்ம 3வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஒரு மிகுந்த ஒரு அலையை உண்டாக்குறார். அது படகை ஒடியும்படிக்கு ஆண்டவர் உண்டாக்குறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது என்ன பண்ணுகிறார் என்றால், அங்க ஒரு பயம் உண்டாகிறது. யாருக்கு? அந்த படகுல இருக்கிறதான அந்த கேப்டனுக்கும், அப்புறம் அந்த படகுல யாரு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பயம் உண்டாகிறது. ஏன் அந்த பயம் என்றால், நம்ம மூழ்கி போயிடுவோம் என்று ஒரு பயம். அப்பொழுது உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் அவங்களுடைய தேவனை அவங்க பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று, என்னை காப்பாற்றுங்கள் என்று அவங்களுடைய அவங்கவுங்க தேவன்களை அவங்க கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே யோனா என்ன பண்ணுகிறார் என்றால், யோனா தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்க? படகு கீழே அங்க என்ன சொல்லிருக்குன்னு பார்த்தா, in the lowest parts of the ship and he lay down and he was fast asleep. அப்பொழுது அந்த படகின் கேப்டன், இங்கிலீஷ்ல கேப்டன் சொல்கிறது, அவன் தூங்கி கொண்டிருக்கிறத பார்த்து, நீ எழுந்து நீ ஜெபி, ஏனென்றால் நாம் மூழ்கி போய் விடுவோம் என்று அந்த படகின் அந்த கேப்டன் யோனாவுக்கு சொல்லுகிறான். அப்பொழுது ஏன் ஆண்டவர் அவனை அந்த மக்களை, அந்த படகில் போய் கொண்டதான அந்த மக்களை ஏன் ஆண்டவர் அலையில் மூலமாக ஆண்டவர் சாகடிக்க பார்த்தார்கள் என்றால், அதிலே யோனா இருக்கிறான். ஏன் யோனா இருந்தால் ஏன் கடவுள் இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், அவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல், தேவனுடைய ஒரு வார்த்தையை அவன் மதிக்காமல், அவன் நினைவுக்கு போகாமல் தர்ஷீசுக்கு ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு அவன் ஓடி போய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மளை வழி நடத்துவார். ஆனால் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்காமல் நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை விட்டு போகிறதான வேளையிலே உங்களுக்கு துன்பம், உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு வியாதி, உங்களுக்கு சோதனை எல்லாவும் உங்களுக்கு வருகிறதான நம்ம பார்க்கிறோம். ஏன் வருகிறது? ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு நம்ம போகிறதான வேளையிலே அது நடக்கிறது. ஆண்டுடைய சித்தத்தின் படி செய்யாமல் நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதானே இந்த ஒரு இத்தை பார்த்து நம்ம என்ன ஆகிறது? அதாகிறது. அவனுடைய சித்தத்தின் படி செய்யாமல் நம்ம விலகி போய்
நம்ம வேற காரியங்களை நம்ம செய்து கொண்டிருந்தால் ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம மேல இருக்காது. ஆண்டுடைய வழி நடத்துதல் நம்ம கூட இருக்காது. நம்ம ஆண்டு விட்டு விலகி நம்ம பல பல பாவங்களை பண்ணி கொண்டிருந்தால் ஆண்டுடைய பிரசனம் உங்களுக்குள்ள இருக்காது. எல்லாரும் பாவம் பண்ணி கொண்டு ஆண்டுடைய பிரசனம் என் மேல இருக்கிறது என்று பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறதான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல. என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணிவிட்டு நான் ஆண்டுடைய பிரசனம் என் கூட இருக்கிறது என்று அவங்களே புத்தி இல்லாமல் சொல்லிக் கொண்டு இருக்கிறதான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது என்ன ஆயிடுச்சு என்று பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தெரிந்து போனது, ஏன் நான் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறேன், இது ஆண்டவர் செய்கிறார் என்று யோனா அறிந்து என்ன பண்ணுகிறான் என்றால், என்னை கடலில் தூக்கி போடுங்கள் என்று அந்த படகில் உள்ளதான மக்களிடத்தில் அவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவனை தூக்கி போட்ட பிறகு என்னாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் அமைதியாக ஆகிறது. நம்ம பல பல பாவங்களை பண்ணிக்கொண்டு, பல பல அக்கிரமங்களை பண்ணிக்கொண்டு, பல பல ஆண்டு விரோதமான ஒரு காரியங்களை பண்ணிக்கொண்டு என்ன சொல்கிறோம் என்றால், நம்ம ஆண்டுடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன் என்று நம்மளே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய பிரசனம் உன்னை விட்டு விலகி போனதான ஒரு காரியத்தை நீ பார்க்கவில்லை. ஆண்டவர் சொன்னபடி நீ வார்த்தையை பேசாமல், ஆண்டவர் கொடுத்த அந்த சித்தத்தைப்படி நீ செய்யாமல் நீ தூர போகிறதான, ஆண்டு விட்டு விலகி வர்றதான அந்த ஒரு காரியத்தை பார்த்து ஆண்டவர் ஆண்டுடைய பிரசனம் அதன் மேல் இராத, ஆண்டுடைய பிரசனம் உன் கூட இருக்காத, அது விலகி வருகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய சித்தத்தின் பண்ணாமல் நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு அப்புறமாக ஆண்டவர் பிரசனம் போகிவிட்டால் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஆண்டவர் எனக்கு இது பண்ணிட்டாரு, ஆண்டவர் எனக்கு அது பண்ணிட்டாரு, ஆண்டவர் எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு என்று ஆண்டவரை நம்ம பிளேம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ என்ன தப்பு பண்ணு உனக்கு தெரியாமல் ஆண்டவரை நீ குத்தம் சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை நீ குத்தம் சொல்லி கொண்டிருக்கிறாய். ஏன்? நீ பண்ண தப்பு உனக்கு நீ அறியாமல், நீ பண்ண தப்பு உனக்கு தெரியாமல் நீ ஆண்டவரை நீ குத்தம் சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆனால் யோனா அப்படி பண்ணவில்லை. யோனாக்கு தெரியும், நான் ஆண்டவர் என்னை நினைவுக்கு போய் என்று சொன்னதான ஒரு காரியத்துல அவனுக்கு தெரியும். ஆனால் நான் தர்ஷிசு போய் கொண்டிருக்கிறேன், அதனால் ஆண்டவர் இந்த கடலில் அந்த யுத்தம் பண்ணுகிறார் என்று அவனுக்கு தெரியுது. அந்த அலையை உண்டாக்குறாரு அவனுக்கு தெரியுது. அந்த ஆண்டவர் கோபத்தோடு இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அதனால் அவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் இந்த கடலில் என்னை தூக்கி போடுங்கள் என்று சொல்கிறான். வேலையிலே அது அமைதியானது. யோனா நம்மளை போல செய்யவில்லை. நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா தப்பும் பண்ணிக்கொண்டு எல்லாமே பண்ணிக்கொண்டு நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், ஆண்டவருடைய பிரசனம் என் கூடவே இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யோனாவோ அவன் திசையமாகி போய் ஆண்டுடைய பிரசனத்தை விலகிவிட்டு போகிறதான வேலையில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு தகுந்தபடியே ஆண்டவர் அவனை பனிஷ் பண்றார். ஆனால் உன்னையும் ஆண்டவர் அந்த மாதிரி பனிஷ் பண்ணி கொண்டிருக்கிறாரா? பனிஷ் பண்ணி கொண்டிருக்கிறாரா? இல்லை. அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய சித்தத்தின் படி நம்ம வாழாமல் நம்முடைய சொந்த சிந்தனை படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பண்ணி இந்த கரெக்ட், நான் பண்றது தான் கரெக்ட், நான் பேசுறது தான் கரெக்ட், நான் நடக்கிறது தான் கரெக்ட் என்று நம்மளே நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, we are boasting ourselves. நம்மளே நம்மளை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் யோனாவோ ஆண்டவரை அறிந்து அவன் என்ன சொல்கிறான் என்றால், என்னை கடலில் தூக்கி போடுங்கள் என்று யோனா சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்குறது. விழுங்கி என்ன பண்ணுகிறது என்றால், 3 நாள் மீன் வயிற்றிலே யோனா இருக்கிறதான ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பனிஷ் பண்ணி அவனை, ஆனாலும் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. அவன் தப்பு பண்ணியிருக்கிறான்.
அவன் அவனுடைய பிரசனத்தில் இல்லாமல் அவன் ஓடி இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஆண்டவர் அவனை அழித்து போடவில்லை. அந்த அலையை உண்டாக்கி அவனை அழித்து போடவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஆண்டவர் ஒரு மீனை அனுப்பி அவனை காப்பாற்றுகிறார். என்ன ஒரு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? என்ன ஒரு நல்ல தெய்வம் பாத்தீங்களா? இதே நம்ம வீட்டுல நம்ம பசங்க எதனா தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன பண்றோம்? அடிக்கிறோம், ஒதுக்கிறோம். சில பல வீட்டுகள் என்ன பாத்தீங்கன்னா வருஷ கணக்காக பேசாமல் இருக்கிறதுனா ஒரு பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு தகப்பனார் ஒரு தாயாரை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை எதனா ஒரு சண்டை போட்டு விட்டால், பிள்ளைகளை அழித்து விட்டால், வருஷ கணக்காக பேசாத இருக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. பிள்ளைகளை அடித்தால் பிள்ளைகள் கிட்ட பேசுவதே இல்லை. வருஷ கணக்கலாகி விட்டு இருக்கணும். நீங்க போய் கேட்டீங்கன்னா எத்தனை வருஷமா பேசாதீங்கன்னா 30 வருஷம் 10 வருஷம், ஒரு ஒருத்தர் 25 வருஷம் எல்லாம் பேசாது இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகளையோ இல்ல நம்ம ஒய்ஃபையோ இல்ல நம்ம ஹஸ்பண்டையோ நம்ம பேசாமல் நம்ம போகிறோம். ஏன்? அவங்க தப்பு பண்ணி விட்டார்கள் என்று. உங்களுக்கு பிடிக்காத உங்க ஒய்ஃப் என்ன தப்பு பண்ணி விட்டால் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்ககிட்ட பேசாத போயிடுறீங்க. ஒரு மாச கணக்கிலாகி விட்டு இருக்கும், வருஷ கணக்கிலாகி விட்டோம். அவங்க சாவர மட்டும் பேசாம ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுறதுன்னா அவ்வளவு கோபம் வருகிறது. அவ்வளோ அவன் தலைக்கேற அவளுக்கு ஒரு கோபம் இருக்கு. ஏன்? இவன் தப்பு பண்ணிவிட்டால், இவன் தப்பு பண்ணிவிட்டான், என் பசங்க தப்பு பண்ணிவிட்டாங்க என்று நம்ம என்ன பண்றோம்னா அவ்வளவு கோவப்படுறோம். ஆனால் ஆண்டவர் கோவப்பட்டிருந்தால் யோனா செத்து போயிருக்குவான். யோனா செத்து போயிருப்பார் அந்த கடலிலே. யோனா மரித்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்த்திருப்போம். ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணவில்லை? ஆண்டவர் மனதுருக்கிற தேவன். He has compassion. அதனாலதான் அவன் சாகாமல் ஆண்டவர் அவனை மீனை அனுப்பி ஆண்டவர் அவனை காப்பாற்றுறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், நான் பிறர்கிட்ட நான் கோபப்பட்டாலும் நான் பேசுகிறேன் என்று, நான் பிறரை மன்னிக்கிறேன் என்று நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனாலோ அவனுடைய இயேசு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து ஆண்டவர் அவனை திரும்பி நம்ம என்ன பார்த்தோம்னா யோனா அதிகாரம் 2:10 பார்த்தீங்கன்னா, so the Lord spoke to the fish and it vomited Jonah into the dry land. ஆண்டவர் மீனுக்கு சொல்லி அது அவனை கக்கி விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு நல்ல தேவன் நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனதுருக்கிற ஒரு தேவனை நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு உண்டுதான அந்த பயத்தை, அவருக்கு நம்ம பயப்படாமல் இந்த உலக பிரகாரமான நம்ம காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். எதனா பண்ணால் இயேசு இருக்கிறார், நான் பார்த்துக் கொள்வேன். இயேசு இருக்கிறார். என்ன வேணா தப்பு பண்ணலாம், நீ என்ன வேணா பண்ணலாம். அவனுடைய பிரசன்னம் கூடவே இருக்குமா? கூடவே இருக்கிறோமா? மனம் திரும்புங்கள். யோவான் வனாந்தரத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ன என்று, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று. அதே தான் இப்பவும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். மனம் திரும்புங்கள். Get repented for your sins and come to the Lord. நீங்க பண்ண பாவத்துக்கு ஆண்டவர் இடத்தில் நீங்க மனம் திரும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். ஆண்டவருடைய இரத்தத்தால் உங்களை கழுவுவார். நீங்கள் அது பண்ணாமல் நான் என்ன வேணா பண்ணி கொண்டிருக்கலாம், ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கிறது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். அது நீங்க ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க சிந்தனைப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு அல்லாமல், இயேசு இரத்தத்தில் நீங்க கழுவப்படாமல் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வர முடியாது. இயேசு ஒருவரால் ஒன்றித்தான் உங்களை பிதாவினிடத்தில் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க முடியும். எப்படி? அவருடைய இரத்தத்தாலே நீங்க கழுவப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததான ஒரு காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நம்மளை பாவத்தில் மீட்பதற்காகத்தான். எப்படி? அவருடைய இரத்தத்தாலே நம்மளை கழுவி ஆண்டவர் மீட்டெடுக்க போகிறார். எப்படி? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். யோனா மனம் திரும்புகிறான்.
மீனுடைய வயிற்றிலிருந்தே அவன் வந்து ஆண்டவரிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அதை கேட்டு ஆண்டவர் வந்து அவனை மன்னித்தார். மீனிடத்தில் சொல்லி மீன் அவனை கட்டி போட்டது வெளியே. அதுதான் ரிப்பெண்டன்ஸ். அதை பத்தி தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அது பத்தி தான் இந்த உலகத்தில் இப்ப நம்ம வந்து பேசுறதான ஒரு காரியம் என்னவென்று பாத்தீங்கன்னா, ரிப்பெண்டன்ஸ் பத்தி தான் நம்ம பேசணும். மனம் திரும்புங்கள். அது இல்லாமல் நம்ம வேற எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புதல் பத்தி தான் நம்ம பேச வேண்டும். மனம் திரும்புதல் தான் அவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். நம்ம பார்க்கிறோம். பேதுரு ஒரு வாழ்க்கை என்ன பாத்தீங்கன்னா, பேதுருவும் யூதாசும் இயேசு கூட இருக்கிறார்கள் 12 சீஷராக. ஆனால் இயேசுவை யூதாஸ் என்ன பண்ணுகிறான் என்றால், முத்தத்தினாலே அவன் காட்டி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முத்தத்தினாலே அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிறகு பேதுரு என்ன பண்ணுகிறான் என்றால், இயேசுவை மறுதலிக்கிறான். ஒரு டைம் கிடையாது, 3 டைம் இயேசுவை அவன் மறுதலிக்கிறான். ஆனா இந்த 2 பேருக்குடைய டிஃபரன்ஸ் என்ன தெரியுங்களா? பேதுருவோ இயேசுவை மறுதலித்து மனம் கசிந்து அழுதான் என்று வேதவசனம் கூறுகிறது. அவன் பண்ணதான ஒரு பாவத்துக்கு அவன் மனம் கசந்து அவன் அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் யூதாசோ இயேசுவை காட்டி கொடுத்து அவன் வந்து போய் நான்று சாகிறான். எப்படி இருக்கு டிஃபரன்ஸ்? எப்படி இருக்குது இந்த 2 பேரோட டிஃபரன்ஸ் பாருங்க. பேதுருவோ மறுதலித்தான், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். பேதுரு வந்து மனம் திரும்பி என்ன பண்ணுகிறார் என்றால் மனம் கசந்து அழுகிறார். ஆனால் யூதாசோ ஓடி போய் நான்று சாகிறான். ஏன் யூதாஸ் ஆடி போய் சாகிறான் என்றால், அவனுடைய சொந்த சிந்தனை, அவனுடைய எமோஷன் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுடைய எமோஷன் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ, இயேசுவை நான் காட்டி கொடுத்தேன் அல்லவா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இயேசு இடத்தில் போய் அவன் மனம் கசந்து பேது மாதிரி அவன் அழவில்லை. அழுந்ததாலோ அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் இயேசு எழுப்பியிருப்பார். ஆனால் அவன் சொந்த சிந்தனை நம்பி அவன் போய் நான்று சாகிறான். ஆனா பேதுருவோ மனம் கசந்து அழுது அவன் வந்து மனம் திரும்பி வருகிறான் இயேசுவினிடத்தில். அப்பொழுது இயேசு என்ன பண்றார் பாத்தீங்கன்னா, அவனை வந்து பெரிய ஊழியக்காரனாய் ஆண்டவர் வந்து அவனை எழுப்புறத நீங்க அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க படிப்பீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன தேவை பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் நான் செய்கிற காரியத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் நான் போகிறதான ஒரு வேலையில இருக்கிறாரா? ஆண்டவர் நான் இந்த காரியத்தை நான் வந்து நினைத்திருக்கிறேன், அவனுடைய சித்தம் இதில் இருக்கிறதா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம அதை பண்ணாமல் நம்ம வந்து யூதாஸ் மாதிரி உங்க சிந்தனை நீங்க நம்பிக்கொண்டு நான் தான் கரெக்ட், நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்க சொந்த சிந்தனை நம்பினால் நீங்க வந்து தப்பான வழிக்கு தான் போவீங்க. நீங்க பேதுரு மாதிரி, நீங்க யோனாவை மாதிரி நீங்க வந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். அதுதான் இந்த யோனாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவன் மனம் திரும்பதான ஒரு வேளையிலே அந்த மீன் அவனை கக்கி போட்டு அவன் திரும்பி நினைவுக்கு போய் அவனுடைய ஒரு வார்த்தையை பேசுகிறதான ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். பேதுரு இயேசுவை மறுதலித்து ஆண்டவர் வந்து அவனை ஒரு பெரிய ஒரு லீடரா, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் இயேசு வந்து அந்த இடத்தில் அவனை மாற்றுகிறதான ஒரு நம்ம காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்? இயேசுவினிடத்தில் நம்ம கீழ்ப்படிந்து இயேசுவினிடத்தில் நம்ம மனம் திரும்பி வந்தால் இயேசுவோ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல ஒரு நிலைமையை ஆண்டவர் வந்து உண்டாக்கி தர ஆண்டவர் வந்து வல்லவரா இருக்கிறார். அதுவோ நீங்க வந்து என்ன பண்றீங்க என்றால், நீங்க உங்க சொந்த சிந்தனை நீங்க நம்பி நீங்க விருப்பமாய் நீங்க பண்ணி கொண்டிருந்தால் நீங்க வந்து வழி தப்பி போவீங்க. யூதாஸ் படி நம்பி நீங்க வந்து வழி தப்பி போவீங்க. நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், நான் இயேசு கூட இருக்கிறேன், இயேசு என் கூடவே இருக்கார் என்று. இயேசு கூட தான் யூதாசும் இருந்தான். இயேசு போகிறதான
இயேசு போனதான ஒரு பாதையில தான் யூதாசும் போனான். இயேசு பண்ண எல்லாமே அவன் பார்த்தான். இயேசு அற்புதத்தை பண்ணார், இயேசு வந்து பேய்களை ஓட்டினார், இயேசு வந்து வியாதிகளை குணமாக்கினார், இயேசு வந்து மரித்தவரை எழுப்பினார். எல்லா இடத்திலும் யூதாஸ் இருக்கிறான். ஆனால் ஏன் யூதாஸ் போய் சாகிறதான் பாத்தீங்கன்னா அவனுடைய சிந்தனையை நம்பி அவன் போய் சாகிறான். அந்த மாதிரி நம்மளும் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் இயேசு கூடவே இருக்கிறேன், இயேசு கூட இருக்கிறேன், இயேசு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்களே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஜெபிக்காமல் இதே தேவனுடைய வசனத்தை வாசிக்காமல் நீங்க வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? இயேசு என் கூடவே இருக்கிறார் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கீங்க. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். யூதாசை போல உங்க வாழ்க்கை மாறிவிடும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி வாழுங்கள். பேதுருவை போல, யோனாவை போல மனம் திரும்பி வாழுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து செழிப்பாக மேன்மையாக ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.